Ready? Hello everyone, I am Guru Pranav. I am from B Mechatronics Engineering. I am from Erode. Problem number 1.6. A solid shaft can resist a bending moment of 3 kilonewton meter and a twisting moment of 4 kilonewton meter together, and a twisting moment of 4 kilonewton meter together, comma, then the maximum torque that can be applied is. Question இன்னொரு வாட்டி படிக்கிறேன். A solid shaft can resist a bending moment of 3 kilonewton meter and a twisting moment of 4 kilonewton meter together. Then the maximum torque that can be applied is. Options: Option A 7 kilonewton meter, Option B 3.5 kilonewton meter, Option C 4.5 kilonewton meter, Option D 5 kilonewton meter. இது சூப்பரான கொஸ்டின். எப்பவுமே நமக்கு ஒரு இதுனா சப்ஜெக்ட் டு லோட் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் வரும். இப்போ குரு பிரணவா, குரு பிரணவ் தான் பெண்டிங் மூமெண்ட் வச்சிங்களேன், நாட் ட்விஸ்டிங் மூமெண்ட். சரியா? குரு பிரணவ் பெண்டிங் மூமெண்ட்டு, நாட் ட்விஸ்டிங் மூமெண்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணுறோம். ஷாஃப்ட்டை நம்ம போய் தாக்குறோம். சரியா? ஏதோ ஒரு ஷாஃப்ட்டை போய் தாக்குறோம். ரெண்டு பேரும் தாக்கு ஆனும் ரெண்டு பேரும் தாக்குறோம். சரியா? ரெண்டு பேரும் தாக்குனா ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகும். ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகும். சரியா? அதாவது ஒரு சேதாரம் உண்டாகும். ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா ஒரு சேதாரம் உண்டாகும். ஆனா அடுத்த நாளைக்கு இல்லை இன்னொரு கண்டிஷன்ல நான் என்ன பண்றேன், இப்போ நான் வரல, எனக்கு ஏதோ கொஞ்சம் ஃபீவர்னு வச்சிங்களேன், நான் வரல, ட்விஸ்டிங் மூமெண்ட் நான் வருவேன். ஆனா பெண்டிங் மூமெண்ட் மட்டும் அனுப்புறேன். பெண்டிங் மூமெண்ட் நம்ம போன வாட்டி என்ன சேதாரம் பண்ணமோ அந்த டபுள் கிடையாது, அதே சேதாரத்தை நீ சிங்கிளா பண்ணணும். ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சா என்ன பண்ணமோ அதை சிங்கிளா பண்ணா அது பேரு பெண்டிங் மூமெண்ட். மட்டும் சிங்கிளா பண்ணா அது பேர் ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட். சரியா? இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சதை இப்போ ஒரு நாள் இவனுக்கு உடம்பு சரியில்லை, குரு பிரணவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ என்ன மட்டும் அனுப்பிச்சு, சார் நம்ம என்ன பண்ணமோ அந்த ஷாஃப்ட்டை என்ன பண்ணமோ அதே அளவு எஃபெக்ட் கொடுக்கணும்னா நான் மட்டும் பண்ணா அது பேர் ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட். ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சதை தனியா பெண்டிங் மூமெண்ட் மட்டும் பண்ணா அது பேரு ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட். ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சதை தனியா ட்விஸ்டிங் மூமெண்ட் பண்ணா ஈக்குவலன்ட். அவ்வளவுதான். இப்போ இது போட்டோ தெரியுங்களா? இப்போ ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்தை என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் டார்க்னு கேட்டிருக்காங்க. டார்க்னா ட்விஸ்டிங் மூமெண்ட் தான் டார்க். சரியா? மேக்ஸிமம் டார்க்னு கேட்டிருக்காங்க. அது இட் இஸ் நத்திங் பட் ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் அப்படின்னு வச்சுங்க. ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா போட்டீங்க. அது சாதாரண ஃபார்முலா. ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் செல்லமா எப்படின்னா டி சஃபிக்ஸ் ஈக்குவல்னு சொல்றோம். அதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் பிளஸ் ட்விஸ்டிங் மூமெண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இதே ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் கேட்டாங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஓப்பன் த பிராக்கெட் m பிளஸ் ரூட் ஆஃப் m ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். ரெண்டுமே கண்டுபிடிங்க. ஆனா இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். சரிங்களா? என்ன போடுங்க, போட்டு சொல்லுங்க பார்ப்போம். 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5 ஸ்கொயர் வரும். 5 ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஆன்சர் 5. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா 5 நியூட்டன் மீட்டர் வரும். இதை கண்டுபிடிச்சின்னா 4.5 நியூட்டன் மீட்டர் வரும். வேல்யூ கூட மாட்டாங்க. ஏன்னா இந்த 3 4 காம்பினேஷன் ஆல்வேஸ் ஸ்கொயர் ரூட் 5 வரும். இந்த 3 4 5 கூட மாற்ற மாட்டாங்க. அதே கொஸ்டின் திரும்ப 500 எக்ஸாம் திரும்ப அப்படியே கேட்டாங்க. அப்போ நம்ம ஆன்சரை மனப்பாடம் பண்ணிட்டு போய் போட்டோம். ஆனால் இப்போ சொல்லும்போது தான் உங்களுக்கு எனக்கே ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறத ஒருத்த மட்டும் தனியாக சேர்ந்தா ஈக்குவலன்ட் சொல்றாங்க. சரியா? வாட் இஸ் ஆன்சர்? 5 வந்துதா? ஸோ ஈக்குவலன்ட் பெண்டிங் ட்விஸ்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் டார்க்கை எப்படி கண்டுபிடிக்கும் கற்றுக் கொடுத்த குரு பிரணவுக்கு நம்ம என்ன பண்ணணும்?